வெல்கம் ஆல்பம்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். நேற்று நாம் வாசித்த போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணின விதத்தை பற்றி வாசித்தோம். இன்றைக்கும் அதில் கொஞ்ச தூரம் படிப்போம். இன்றைக்கி நான் என்னுடைய ஹீப்ரூ பைபிளையும் எடுத்து வந்திருக்கேன். அதில் என்ன போட்டிருக்கு பார்ப்போம். கர்த்தர் மனுஷனை, இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் அவனுக்காக தயார்படுத்தினார். அவன் பார்த்துக்க வேண்டியதான், மேனேஜ். ஹி ஹேஸ் டு மேனேஜ் த ஷோ. நத்திங் வாஸ் brought ஆஃப்டர் மேன் வாஸ் கிரியேட்டட். எல்லாமே மனுஷனுக்கு முன்பாக தான். செடி, மரம், மிருகங்கள் எல்லாமே அவனுடைய ப்ளஷருக்காக க்ரியேட் பண்ணார். ஒன்றே ஒன்று தான் அவனை பண்ண பிறகு உண்டாக்குனார். அது பெண் இனம். ஓகே, இப்போ வாசிப்போம். இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அதாவது some sort of thing should come and ஒரு ஈரப்பதமான ஒரு சூழ்நிலை இருக்கணும். அந்த சூழ்நிலை தான் செடியை முளைக்க பண்ணும். இது நம்மளுக்கு இப்போ தெரியும். கர்த்தர் அப்போவே தயார் பண்ணுறாரு. அவர் மனுஷனை வைக்கிற வரைக்கும் அவர் இன்னும் உண்டு பண்ணலை. ஏன்னா மழை பெய்யல. ஸோ மனுஷன் வந்த பிறகு, மனுஷனை உருவாக்கின பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, மூடு பனியை கொண்டு வைக்கிறார். அது தரையை நனைக்கிறது. அதுதான் வாசிப்போம் அடுத்த வசனத்தில். வாசிங்க. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இதுக்கப்புறம் தான் எல்லாமே நினைச்சு, அதுக்கப்புறம் செடிகள்லாம் பெருசாகி எல்லாம் வந்த பிறகுதான் மனுஷனே உருவாகி வரான். ஸோ மனுஷனை கர்த்தர் 7வது வசனத்தில், நல்லா கவனிங்க, 7வது வசனம். இந்த வசனத்தில் கர்த்தர் போட்டிருக்காரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அதனால தான் நம்ம ஹியூமன் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராயபிளாக இருக்கும். இட்ஸ் கெட்டிங் ஓல்ட், டிகேட், ஃபைனலாக அழிஞ்சு போயிடும். ஆனாலும் மனுஷனுக்கு அவர் கொடுத்தது ஒரு சரீரத்தை கொடுத்த, அந்த சரீரம் அழியாததுன்னு சொன்னால் ஆத்மா, அவனுடைய ஆத்மா, உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் என்றைக்கும் அடிக்க முடியாது. ஸோ அதுக்குள்ள அந்த மனுஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸ்பிரிட்டை வச்சார். அவர் தன்னோட்ட ஸ்பிரிட்டை கொண்டு வச்சார். அப்போ இதுதான் போட்டிருக்குங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாதீசிலே ஊதினார். ஸோ he made this thing, என்ன, சரீரத்தையும் சோலையும், சரீரத்துக்குள்ள சொல்றது ஆத்மா உள்ள வச்சு அதுக்குள்ள அவர் ஊதுறார். நல்ல இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் 7வது வசனம். அண்ட் ஹஷிம் யூதர்கள் ஆண்டவரை ஹஷிம் என்று சொல்வார்கள். ஹஷிம், காட் ஃபார்ம்ட் மேன் ஆஃப் டஸ்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் ப்ளூ இன்டு ஹிம் இஸ் நாஸ்ட்ரில்ஸ். அப்போ நாசியில் சுவாசம் வைக்கிறாரு. ஸோ அந்த நாஸ்ட்ரில்ஸ் அண்ட் சோல்
ஆஃப் லைஃப். இங்கே தான் ஃபர்ஸ்ட் வேர்ட் சோல் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோல் ஆஃப் லைஃப் அண்ட் மேன் பிகேம் எ லிவிங் பிரிட்ஜ். இது உள்ள வரைக்கும் அவர் சோல் ஆஃப் லைஃபை ஊதலைன்னு சொன்னால் இவன் சும்மா களிமண் தான். மண்ணினாலே உருவாக்கினார்னு படிக்கிறோம், பாடுறோம், எல்லாம் செய்கிறோம். காரணம் நம்ம மண்ணு தான். இப்போ குடியிருக்கிற பகுதி மண். ஆனால் கிறிஸ்துவோடு இனி குடியிருக்கிற போகிற இது மண் இல்லை, அது சோல். அது இது ஜீவ மனுஷன், ஜீவனுள்ள மனுஷன் ஆயிடுவான். அப்போ கிறிஸ்துவ நமக்குள்ளே வந்த பிறகு அந்த சரீரத்தை ஆக்டிவேட். ஆக்சுவலாக ஆதாம் பாவம் செய்து அவன் தேவ மகிமையற்ற போன பிறகு 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் திருப்பியும் he is restoring the glory what Adam has lost. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் எழுந்து போன மகிமையை மனுஷனுக்குள்ள திருப்பி வைக்கிறார். அவர் வச்சு இதை வைக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவன் என்னை போலவே இருப்பான்றார். அப்போ அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போல மாறணுன்னா அந்த ஜீவன் நம்மளுக்குள்ளே வருது. லைஃப் பிகம் இட்டர்னல். இது வரைக்கும் உயிருக்கும், ஆனால் சாக மாட்டோம். இப்போ ஆதாம் கூட சாவலை, உடனே சாவலை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்தான். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை உண்டாக்கவில்லை. கர்த்தர் நம்ம இட்டர்னல் லைஃப் யுக யுகமாக வாழ்கிறதுக்காக தான் நம்மளை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கான். அந்த எக்ஸ் இஸ் பீன் கிரியேட்டட் பை காட் டு ரூல் ஃபார் எவர் அண்ட் ரெயின் ஃபார் எவர், ஹில் லிவ் ஃபார் எவர். அவனுடைய பாடியை பற்றி அது வேற, அது அவர் அழிந்து போகும் தான் வச்சுருக்காரு, அழிஞ்சு போய்ட்டு தான் வச்சுருக்காரு. ஆனால் திருப்பியும் அதுக்கு உயிர் உண்டாகும். உண்டாகி அது 2 கொரிந்தியரில் வாசிப்போம். இப்போ இது பார்ப்போம். இந்த இடத்துல கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊறுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்போ the man became a living book. Now he is able to walk, he is able to talk, he is conversing with the Lord God, he is able to smell, he has got feelings also. எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. ஸோ இது எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவனோட ஜீவன் பிரிஞ்சு அவன் ஆத்மா அவனை விட்டு போயிடுச்சுன்னா திருப்பியும் ஜடமாக மாறிடுவான். அவனால் ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்போ கர்த்தர் நம்மை பூமிக்குள்ளே அனுப்பும்போது கர்த்தர் தான் அனுப்புகிறார் என்று பார்த்தோம் நேற்று. தாய் தகப்பன் அதில் ஒரு துணை தான் பண்ணுறாங்களே தவிர்த்து தாய் தகப்பன் உண்மையான தகப்பன் இல்லை. அவங்கள ஆனர் பண்ண வேண்டியது. ஏன்னா அவங்க தேவர் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் அஸ் ஹியர். ஸோ காட் செட், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று ஒரு கட்டளை கொடுத்தார். அப்போ கனம் பண்ணணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம உருவாக்கின கர்த்தரை கனம் பண்ணணும். இப்போ அதாவது ஒரு லிட்டில் கான்ட்ரவர்ஷியல் தான். இப்போ இந்த காலத்து மக்கள் தகப்பனை தாயும் மதிப்போமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவோம். ஏனென்றால் அவர் தான் உண்மையான தகப்பன். அவர் நம்மை பூமியில் உருவாக்கும் போது ஒரு பர்பஸோடு உருவாக்கினார். சரி, இன்னைக்கு அனுப்புகிறோம், அனுப்பி ஒரு பர்பஸ். இன்னைக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். சாமுவேலை பற்றி எதான ஷார்ட்ஸு. அந்த ஷார்ட்ஸ் போடும்போது எதுக்காக சாமுவேலை கர்த்தர் அனுப்பிச்சார் பூமியில்? 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். 2வது அவனுக்கு ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்தே வருது. 2வது அவன் நியாயம் செய்யணும். த மெயின் பர்பஸ் ஆஃப் சாமுவேல் வாஸ் தேர். அதுக்கப்புறம் அவன் டைம் முடிஞ்சும் தட்ஸ் வாஸ் காலிங். ஹீ டைடு. அதுக்கு மேலே என்ன பண்ண 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வைக்கணும். இட்ஸ் அ கிரேட் ப்ரோக்ராம் காட் ஹஸ் அசைன்ட் ஹிம். சாதாரண விஷயம் இல்லை. சவுல் என்னும் ராஜாவையும் தாவீது என்னும் ராஜாவையும் அவன் அபிஷேகம் பண்ணி வச்சான். நிறைய தீர்க்கதரிசனம் சொன்னான். தீர்க்கதரிசியாக இருந்தால்
ரெண்டாவது தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தால் தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிச்சாங்க. திஸ் வாஸ் த பர்பஸ். ஆனால் அவனுக்கு அவங்க அம்மா கோயிலே விட்டுட்டு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவன் ஒரு கோயில் குட்டி மாதிரி வளர்க்குறான். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. கர்த்தர் நம்ம பூமியில் அனுப்பும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வச்சுருக்காரு. அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிச்சோம்னா தென் we can become great. ஏனென்றால் அந்த பர்பஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம போக வேண்டிய இடம், டைரக்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஆதாமுக்கு தான் டைரக்ஷன் தெரியும், ஆனால் he lost his direction. The man who lost this direction. Otherwise we can call this way the man who lost his way. வழியை துளைத்த மனிதன் ஆதாம். இப்போ கர்த்தர் சொல்றார் 8வது வசனத்தில், தேவனாய் கர்த்தர் கிழக்கே இது வரைக்கும் வெளியே தான் உண்டாக்குனார் மனுஷனை. அப்போ ஜீவாத்மாவனான் கிழக்கே ஒரு ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே கொண்டு வச்சார். நல்லா கவனிங்க, மனுஷனை உருவாக்கிட்டாரு, தோட்டத்தில் எல்லாமே இருக்குது. இவன் என்ன பண்ணான், சும்மா ஒரு காட் மேனேஜர் வேலை செய்யணும், மேனேஜ் பண்ணும். மேபி நீர் பாய்ச்சலாம், அது கூட தேவையில்லை. ஆனால் அந்த காலத்தில் பண்ணி தான் வந்துச்சு. மேபி எத்தனை செடி வந்துச்சு, எத்தனை வந்துச்சுன்னு கணக்கு போட்டு ஆண்டவர் சொல்லலாம். மேபி அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் பண்ணலாம். இல்லாட்டி எத்தனை மிருகங்கள் இருந்துச்சு, அது எத்தனை குட்டி போட்டுச்சு கணக்கு போட்டு சொல்லலாம். See, everything God made him accountable. இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தர் what God gave Adam, same the responsibility God has given us also. நம்மளும் we are also responsible. இப்போ என்கிட்ட ஒரு ஆள் இருந்தார், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துருப்பார். அவர் வேலை என்னது, சும்மா உட்காந்துருக்குது. இது ஊழியம் கிடையாது, இது அட்டூழியம். ஓகே, எந்த ஒரு வேலையும் செய்யலைன்னா கர்த்தர் வேலை செய்யறதுக்காக தான் மனுஷனை உருவாக்கினார். அப்போ என்ன வேலை செய்யணும்னா ஏதாவது சம்திங் க்ரியேட்டிவாக சரி. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஒன்று கர்த்தருடைய வழிகள் தெரியாதனால அணுகுண்டு மாதிரி இதை கண்டுபிடிப்பாங்க. அது நாசகார சக்தியை உண்டு பண்ணும். பிளேனை கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப நல்லது. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பிளேன்னால ரொம்ப பொல்யூஷன் வருதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் திங் அப்படின்னு சொல்லி காரு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுலேருந்து குறை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கமாண்ட் ஏதோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே பரவாங்க. ஏன் அந்த உருவாக்குற சக்தியை மனுஷனுக்கு கொடுத்தாரு? ஏனென்றால் அவன் தேவன் சாயலும் வடிவும் அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டபடியால் அவனுக்கும் ஒரு உருவாக்குற சக்தியை கொடுத்தார். இப்போ கொண்டு போய் இந்த மனுஷனை கொண்டு போய் அவனை கொண்டு போய் தோட்டத்தில் வைக்கிறார் ஆண்டவர். இங்கே ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கோம், Hashem God planted a garden in Eden. ஈடன் ஒரு இடத்துல ஒரு கார்டனை உருவாக்கி ஒரு மனுஷனுக்கு ஒரு தோட்டம். ஓகே, தோட்டம்னா இது ரொம்ப பெருசு ஏரியா. டு த ஈஸ்ட் அண்ட் பிளேஸ் த மேன் whom he formed. Yes, he had formed. And Hashem God casted. இது நெக்ஸ்ட்டு இது வரும், அடுத்த வசனத்துக்கு பின்னால் போவோம். இப்போ உருவாக்கின மனுஷனே அங்கே கொண்டு அங்கே தோட்டத்தில் வைக்கிறாரு. தோட்டத்தில் வச்சு அவன் அதை பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, நீ தான் இன்சார்ஜ். இன்றைக்கி நம்ம கையில் எல்லா இன்சார்ஜ் தான் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம பார்த்துக்குறோமா?